கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் நடந்த சபை கூடுதலில் பிரதர் பவுல் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ அநேக பேர் நாங்கள் வந்து ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மாம்சம்னா என்ன, ஆவினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது மாம்சம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நியாயப்பிரமாணம். அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாமே மாம்சம். அதாவது மாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால் அந்த ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்க முடியும். அதை நம்ம செய்கிறதுனால நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த பலனும் இல்லை. அடுத்து ஆவிக்குரியது அப்படின்னா என்னென்னா, இயேசு வாய் திறந்து பேசினா அந்த பிதாவுடைய வார்த்தை எல்லாமே ஆவிக்குரிய வசனங்கள். அதாவது மாம்சம் அப்படின்னா என்ன, அதாவது நியாயப்பிரமாணம் வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நம்முடைய சரீரத்தை மாத்திரம்தான் அதை பரிசுத்தப்படுத்தும். ஆனால் இயேசு பேசின வசனம் இருக்க பிதாவுடைய வசனம், அது எல்லாமே ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். அதாவது இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாமே பிதாவுடைய வார்த்தைகள். நானா பேசலை, என் பிதா சொன்னதான் நான் பேசுகிறேன். நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. யோவான் 12:47-48. அதன்படி இயேசு பேசின உபதேசம் அது எல்லாமே ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அதே போல் இந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது மாம்சம் பார்த்தோம். அது எப்படின்னா விருத்த சேதனம் பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்தில். அது வந்து மாம்சத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு கிரியை. அதாவது நான் ஆபிரகாமோட சந்ததி என்று உடன்படிக்கை பண்ணுறது. இந்த நியாயப்பிரமாண கிரியை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கான இந்த விருத்த சேதனத்தோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம், அதாவது ஆவிக்குரிய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞானஸ்தானம். அதாவது இந்த ஞானஸ்தானம் தான் நம்ம பார்க்க முடியுமா நீங்கள் சொல்லலாம், அப்படி இல்லை. அதனால் என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா மனம் திரும்புதல். அதாவது இருதயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், மனம் திரும்புதல். அது வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும். அதாவது அது உணர தான் முடியும். இது வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரியது அப்படிங்கிறது நம்மளோட உணர முடியும். அப்போ இருதயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், மனம் திரும்புதல், நம்ம பாவத்துக்காக மரித்து புது சிருஷ்டியாக உயிர் தெள்றது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இருதயத்தில் நம்ம உணரக்கூடிய ஒரு தன்மை. அடுத்தா இந்த நியாயப்பிரமாணங்கிறது மோசே என்கிற ஒரு மனுஷன், நம்மளை போல ஒரு மனுஷன் மூலமாக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நல்லா பார்க்கணும். ஆனால் இந்த இயேசு பேசின வார்த்தை எப்படின்னா தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு, ரொம்ப முக்கியம், தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்குது. வார்த்தை மாம்சமானதுன்னு இருக்கு. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவர் மூலமாய் உண்டாகிட்டு இருக்கு. அப்போ அந்த வார்த்தை தான் தேவன் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவுடைய உபதேசத்தை கொடுத்தார். அதனால தான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நியாயப்பிரமாண கிரியைகள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி பாவங்கிறது ஆதாம் மூலமாக வந்த பாவம் இருக்குது. ஆனால் மேலும் பாவம் நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இச்சை என்பது பாவம் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தினால நான் அறிந்தேன் அப்படின்னு ரோமர் 7 சொல்லுது. அப்போ விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னு மத்தேயு சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு.